வாழ்க்கையின் அமைதியான பாடங்களுக்கு வரவேற்கிறோம். இன்று போராட்டம், சோகம் மற்றும் வலிமை பற்றிய ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நம்மில் பலருக்கு வீட்டிற்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு கதையாகும். மேலும் இது வாழ்க்கையை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கற்பிக்கிறது. உள்ளே நுழைவோம். ஒரு முறை ஒரு பரந்த திறந்த வெளியில் ஒரு இளம் மரம் நின்றது. ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த சிறிய மரம் கடுமையான காற்றால் அடிக்கப்பட்டது. காற்று ஓயாது, மரத்தை வளைக்கவும் அசைக்கவும் சில சமயம் உடைக்கவும் தள்ளியது. ஒவ்வொரு காற்றுக்கும் மரம் பலவீனமாக உணர்ந்தது மற்றும் அருகில் நின்று கிட்டத்தட்ட அதன் வலிமை கேலி ஒரு வலிமையான ஓக் மரம் இருந்தது. ஓக் உயரமாகவும் பெருமிதமாகவும் நின்றது. காற்று வீசும்போது அசையாது. இளம் மரம் விரக்தியையும் சோர்வையும் உணர்ந்து அடிக்கடி கருவேல மரத்தை பார்த்து, உனக்கு ஏன் இவ்வளவு எளிதாக இருக்கிறது? நீங்கள் அசையாமல் அப்படியே நிற்கும்போது நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? நான் உன்னைப் போல் வலிமையாக இருப்பேனா? ஒரு நாள் ஒரு ஞானமுள்ள முனிவர் வயலில் அலைந்து திரிந்தார். இளம் மரம் காற்றின் வேகத்தில் அசைவதைக் கண்டார். சிறிது நேரம் கழித்து அவர் நடந்து சென்று மெதுவாக கேட்டார், சிறுமியே, நீங்கள் ஏன் மிகவும் சோகமாக இருக்கிறீர்கள்? இளம் மரம் அதன் இலைகள் நடுங்கி பதிலளித்தது, ஒவ்வொரு நாளும் காற்று என்னை அடிக்கிறது. நான் குனிகிறேன், ஊசலாடுகிறேன், நான் உடைக்கப் போகிறேன் என உணர்கிறேன். நான் ஏன் கருவேல மரத்தைப் போல உயரமாக நிற்க முடியாது? என் போராட்டம் ஏன் முடிவடையாது? அது எப்போதாவது நிற்கும். முனிவர் மென்மையாக சொன்னார், ஆனால் அவரது கண்களில் ஆழமான புரிதல் இருந்தது. ஆ, அவர் கூறினார், நீங்கள் இப்போது ஓக் மரம் உயரமாக இருப்பதை பார்த்தீர்கள். ஆனால் அதன் கதை உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கதை இருக்கிறது. இளம் மரம் எதிராக என்ன சொல்கிறாய்? அவர் கேட்டது. முனிவர் அருகில் இருந்த பாறையில் அமர்ந்து கருவேல மரத்தை பார்த்தார். அந்த கருவேல மரம் ஒரு காலத்தில் உன்னைப் போலவே இருந்தது. அதுவும் சிறியதாகவும் பலவீனமாகவும் அதே காற்றின் கீழ் வளைந்ததாகவும் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு காற்றிலும் என்ன நடந்தது தெரியுமா? ஒவ்வொரு போராட்டத்திலும் ஓக்கின் வேர்கள் ஆழமாக வளர்ந்தன. அது எவ்வளவு அதிகமாக வளைந்ததோ அவ்வளவுக்கு அதன் அடித்தளம் வலுப்பெற்றது. இளம் மரத்தின் கிளைகள் சாய்ந்தன. இன்னும் நம்பிக்கையற்றதாக உணர்கிறேன். ஆனால் ஏன் இவ்வளவு வலிக்கிறது? நான் ஒருபோதும் வலிமையாக இருக்க மாட்டேன் என்று உணர்கிறேன் என்று அது கிசுகிசுத்தது. மரத்தின் குரலில் இருந்த சோகத்தை புரிந்து கொண்டு முனிவர் தலையசைத்தார். அதற்கு காரணம் வலியும் வளர்ச்சியும் கைகோர்த்துச் செல்கின்றன. காற்றை எதிர்கொள்ளாமல் வலிமையாக இருக்க முடியாது. உங்களை வளைக்கும் ஒவ்வொரு வேகமும் எப்படி உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கூர்ந்து பாருங்கள். உங்கள் வேர்கள் நிலத்தில் ஆழமாக வளர்வதை உங்களால் உணர முடிகிறதா? இளம் மரம் தயங்கியது. பின்னர் ஒன்றை உணர்ந்தது. அது நீண்ட நேரம் வளைந்து கொண்டிருந்தது. அதன் வேர்கள் பூமியை இறுக்கமாக பற்றி கொண்டிருப்பதை அது கவனிக்கவில்லை. மெல்ல மெல்ல வலுவடைந்தது. உடனடியாக காணக்கூடிய விதத்தில் அல்ல, மாறாக அதன் மையத்தை உருவாக்கும் விதத்தில். ஆண்டுகள் கடந்துவிட்டன. இளம் மரம் தொடர்ந்து காற்றை எதிர்கொண்டது. ஆனால் காலப்போக்கில் ஏதோ மாறிவிட்டது. அதன் கிளைகள் அவ்வளவாக நடுங்கவில்லை. அதன் தண்டு உறுதியானது. அதன் வேர்கள் ஆழமாக தூண்டப்பட்டது. விரைவில் அது உயரமாக நின்றது. காற்று வீசும்போது அது இன்னும் வளைந்தது. ஆனால் இப்போது அது உடைக்கவில்லை. ஒரு நாள் தன்னை அறியாமல் இளம் மரம் ஒருமுறை பொறாமைப்பட்ட கருவேல மரத்தைப் போல உயரமாகவும் வலுவாகவும் வளர்ந்தது. ஒரு நாள் முனிவர் திரும்பினார். அவன் மரத்தை பார்த்து சிரித்தான். ஆமா, இப்ப பாரு, நீங்கள் புயல்களை எதிர்கொண்டு உங்கள் பலமாக வளர்ந்திருக்கிறீர்கள். இப்போது பெருமிதமாகவும் நிலையாகவும் இருக்கும் மரம். ஒரு காலத்தில் என்னை மிகவும் பலவீனமாக உணர்ந்த காற்று எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நான் அதை சாதிப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. முனிவர் கண்களில் மின்னலுடன், அதுதான் பாடம் இல்லையா? உங்களை உடைக்க காற்று வந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அது உண்மையில் உங்களை கட்டியெழுப்ப இங்கே உள்ளது. மரம் வயல்வெளியை பார்த்தது. அதன் கடந்த கால போராட்டங்களுக்கான சோகத்தையும் எவ்வளவு தூரம் வந்துள்ளது என்ற உற்சாகத்தையும் உணர்ந்தது. அப்படியானால் வலி ஒருபோதும் என்னை உடைக்கவில்லையா? அது கேட்டது. முனிவர் நின்றார். அவரது குரல் நிலையானது, ஆனால் இறுதியின் குறிப்புடன். இல்லை, உங்களை உடைக்க வலி இங்கு இல்லை. உங்கள் பலத்தை வெளிப்படுத்த இது இங்கு வந்தது. அந்த வார்த்தைகளால் முனிவர் விலகிச் சென்றார். மரத்தை உயரமாக நிற்க வைத்தார். காற்று இன்னும் வீசுகிறது, ஆனால் பயப்படவில்லை. இப்போது இதோ ஒரு பஞ்ச். காற்றுகள் உங்களை வளைக்கலாம், ஆனால் அவை உன்னை ஒருபோதும் உடைக்காது. ஏனென்றால் உண்மையான வலிமை போராட்டத்திலிருந்து பிறக்கிறது. வாழ்க்கையின் அமைதியான பாடங்களை பார்த்ததற்கு நன்றி.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நமது கடினமான தருணங்களில்தான் நாம் அதிகமாக வளர்கிறோம். அடுத்த முறை வரை கவனமாக இருங்கள்.